ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நாகை நல்லூர் ரசம். அது என்ன நாகை நல்லூர் ரசம்? எல்லோரும் திங்க் பண்ணி பார்ப்பீங்க. ரெசிபிக்குள்ளே சொல்கிறவங்களுக்கு வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரசத்துக்கு புளி கரைச்சி வைக்கிற மாதிரி புளி கரைச்சிட்டு ஒரு லெமன் சைஸில் புளி கரைச்சிட்டு அதில் 2 தக்காளி கட் பண்ணி போட்டு பச்சை மிளகா ரசப்பொடி இல்லைனா சாம்பார் பொடி போட்டு உப்பு போட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். இதில் ஹைலைட்டே நம்ம இதில் போட போகிற பெருங்காயம் தான். பிடிசி பெருங்காயம்னு சொல்லுவாங்க. பிரகாஷ் ட்ரேடிங் கம்பெனி, இது மதுரையில் அவைலபிளாக இருக்குது. இது நீங்கள் பிரகாஷ் ட்ரேடிங் கம்பெனி அப்படின்றதுல கடாக்காயம் தான் ஃபேமஸ். கடாக்காயம் தான் இதுக்கு நம்ம போடுறோம். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு பருப்பு வேக வச்சு அந்த பருப்பு ஜலத்தையும் அதில் ஊற்றிட்டு மிளகு ஜீரா பொடி போட்டுட்டு இந்த பெருங்காயம் போடுறீங்க இல்லையா, அது ஒரு சிட்டிக்கை இல்லை 1.5 சிட்டிக்கை போட்டிங்கன்னா போதும், அம்சமாக இருக்கும். இது நாகை நல்லூரில் ஸ்ரீராம நவமி உற்சவம் போது இதை பண்ணி சாப்பாடு போடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த பிடிசி பெருங்காயம் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கடுகும் சீரகமும் நெய்யில் தாளித்து இதில் போட்டுட்டு கொத்தமல்லி தழையை அதில் தூவிட்டு இந்த நாகையில் நல்லூர் ரசத்தை பரமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிடிசி பெருங்காயம் பிரகாஷ் ட்ரேடிங் கம்பெனி மதுரையில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி இதை வாங்கி இந்த ரசத்தை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், நான் ஒரு சிட்டிக்கை தான் போட்டிருப்பேன், அதுக்கு மேலே இது தேவையில்லை. அவ்வளோ அம்சமாக இருக்கும். வாசனை அப்படியே ஊரை கூட்டுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.